Hello guys, welcome to Raghulan. So இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து Jaguar F-Type P300. ஸோ இது வந்து ஜாகுவரில் இருக்கிற டாப் ஆஃப் தி லைன் பர்ஃபார்மன்ஸ் கார். இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கார், 2-seater coupe. ஸோ coupe இந்த சென்ஸ் வந்து 2 doors தான் இருக்கும். சிடான்னா 4 doors இருக்கும். அண்ட் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 different வேரியன்ட்ஸ் வருது. நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. பட் மேஜராக பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 2 liter 4 சிலிண்டர் இருக்குது. அண்ட் அதேமாதிரி 3 liter V6 இருக்குது. அண்ட் 5 liter V8 இருக்குது. டாப் ஸ்பீட் அரௌண்ட் 256 அண்ட் 0 to 100 in around 5.7 seconds. அண்ட் இது ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 296 380 ஹார்ஸ் பவர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸில் இருக்குது. செம கார். லெட்ஸ் கெட் இன்டு இட். ஹே கைஸ், இதுதான் வந்து ஜாகுவார் F-Type. ஜாகுவார் டபுள்-சீட்டர் 2-seater ஸ்போர்ட்ஸ் கார். இது செம்ம கார். இது ஆக்சுவலி இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அரௌண்ட் 300K, விச் இஸ் சார்ட் ஆஃப் பிக் எக்ஸ்பென்சிவ் ஃபார் ஜாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜாக் வந்து இட்ஸ் நாட் தி டாப் மோஸ்ட் ஆஃப் த லைன். ஸோ இதுக்கு மேலே வந்து பென்ட்லீஸ் இருக்குது, அண்ட் மெசாரிட்டிஸ் இருக்குது, போர்ஷேஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் மேலே வந்து லேம்பகினிஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஜாகுவாரில் வந்து லைக் ஒரு எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்ஸ் கார் வந்து ஐ டோன்ட் ஃபீல் ஐ வுட் ஸ்பெண்ட் தட் சார்ட் ஆஃப் மனி. த கார் இஸ் குட், பட் ஜென்ரலாக ஜாகுவார்ட்ட இருக்க ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா முக்கால்வாசி வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து அந்தளவுக்கு இப்போ இந்த ஜாகுவார் F-Type வந்து இப்போ இது வந்து 2021 மாடல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. Which is like they are like saying like 2020, but I think 21 வந்து it's the same model தான். அண்ட் இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ப்ரிட்டி மச் இந்த வேர்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. கம்பேர்ட் டு த வேர்ஷன், நான் உங்களுக்கு காமிச்ச வேர்ஷன் கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்ட் இருக்குது. இந்த புது டைப் ஆஃப் ஹெட்லைட்ஸ் இதே வேர்ஷன் தான் வந்து ஜாகுவார் XE, ஜாகுவார் F-Type, அது மற்ற எல்லாத்துலேயும் வந்து இதே சார்ட் ஆஃப் ஹெட்லைட்ஸ் இருக்குது. அண்ட் ஸோ இந்த ஆப்ஷன் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு த வேர்ஷன் P300 நான் உங்களுக்கு காமிச்சதை விட இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வேர்ஷன் வந்து அரௌண்ட் 2 seconds ஃபாஸ்ட்டர். அது வந்து 5.7 seconds, இது வந்து 3.9 seconds or something. So which is like bit faster. அண்ட் ஸோ இப்போ வந்து இதில் குயிக்காக இதை ரன் த்ரூ பண்ணுவோம். அண்ட் எனக்கு எப்போவுமே வந்து ஜாகுவாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து த குவாலிட்டி ஆஃப் த டெக்னாலஜி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா BMWவில் என்ட்ரி லெவல் கார்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தே டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஃபோன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். அண்ட் ஈவன் ஹையண்டாயில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்கும். அண்ட் போர்ஷேஸில் நிறையா இருக்கும். அண்ட் டெஸ்லா லைக் இதர் காம்படிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து தே ஆர் லைக் ஃபார் அஹெட். அண்ட் ஜாகுவார் வந்து ஸ்டில் கேட்சிங் அப். இன்டர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த கொஷின்ஸ். அண்ட் பட் த சேம் டைம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாகுவார் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா பிகாஸ் தேர் பேசிக்லி பர்ஃபார்மன்ஸ் பிராண்ட். ஸோ மற்ற பிராண்ட் மாதிரி வந்து தே நாட் சும்மா வந்து இவங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் தேர் ப்ரைமரிலி பர்ஃபார்மன்ஸ் பிராண்ட். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காரோட ஹேண்ட்லிங், சாசி அண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் ஆக்சலரேஷன், இது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா தே டூ ரியலி குட். அண்ட் ப்ரிட்டி மச் யூ என்ஜாய் த ரைட். அதாவது கொடுத்த காசுக்கு வந்து யூ வில் நெவர் ஃபீல் தட் ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டோமே, இது ஒழுங்கான கார் ஆப்ஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க, விச் இஸ் குட். அண்ட் ஒன்லி திங் இஸ் லைக் டெஸ்லா மாதிரி, BMW மாதிரி, ஆடி, இந்த மற்ற காம்படிட்டர்ஸ் மாதிரி வந்து டெக்னாலஜி ஸ்பேஸில் வந்து இன்னும் கொஞ்சம் செமையாக பண்ணாங்க அப்படின்னா வந்து இட் வில் பி குட். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன், இப்போ நான் காட்டுற வெர்ஷன் வந்து கம்பேர்ட் டு த ஆக்சுவல் நான் காரில் உட்காந்து காட்டின வெர்ஷனை விட இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் இருக்குது, கொஞ்சம் டெக்னாலஜி இருக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் ஆஸ் குட் அஸ் டெஸ்லாவோ இல்லை போர்ஷேவோ இல்லை வந்து BMWவோ கிடையாது. லெட்ஸ் குயிக்லி ரன் த்ரூ இட். அண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இட்ஸ் பேசிக்லி கூப்பே வெர்ஷன். கூப்பே எல்லாமே கூப்பே தான். பட் ஒன்று வந்து இட்ஸ் லைக் சார்ட் ஆஃப் லைக் கன்வெர்டபுள், மேலே ஹார்ட் டாப் இருக்காது. ஒன்று வந்து இட்ஸ் லைக் ஹார்ட் டாப் இருக்குது. அண்ட் இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ஃபீல்ஸ் லைக் சார்ட் ஆஃப் லைக் ரெகுலர் டிப்பிக்கல் ஜாகுவார் ஃபீல் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேரிங் வீலை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ஃபீல்ஸ் லைக் XE. என்னோட XE ஸ்டேரிங் வீல் பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈவன் அந்த காரில் உட்காந்தப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து இட் ஃபீல்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா லெதர் வித் ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி வந்து இட்ஸ் லைக் ஃபீல்ஸ் ரியலி ப்ரீமியம். ஸோ தட்ஸ் ஒன் திங் ஐ ஹேவ் டு கிவ் இட் அ கோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐ டோன்ட் ரியலி லைக் த சார்ட் ஆஃப் லைக் அ க்ரோம் ஃபினிஷ் இங்கே இருக்கிறது நிறையா இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல. BMல பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும். சார்ட் ஆஃப் லைக் ஒரு பிளாஸ்டிக், ஃபேக் பிளாஸ்டிக். BMW கார் வாங்காத ஒரே ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த காரில் இந்த சார்ட் ஆஃப் லைக் இந்த க்ரோம் சார்ட் ஆஃப் ஃபினிஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இட் லுக்ஸ் வெரி சீப் ஒரு பிளாஸ்டிக். அந்த வெர்ஷன் அது ரிவ்யூ போடுறப்ப நான் காட்டுறேன் அது. அண்ட்
ஜாகுவாரில் இட் டசன்ட் ஃபீல் தட் சீப். அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு மெட்டலிஷ் ஃபினிஷ் இருக்கும், ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு ப்ரஷ்டு மெட்டல் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். வேறஸ் பிஎம்மில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரைட் அவே பிளாஸ்டிக். இதே கலரில் ஒரு பிளாஸ்டிக் வந்து அது எப்படி சொல்லணும்னா இந்த பாண்டி பஜாரில் வந்து 10 ரூபாய்க்கு 3 வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சீப்பு சோப்பு கண்ணாடி அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாக்டாக அந்த பிளாஸ்டிக்கை உடச்சி நீங்கள் இப்படி வச்சிங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி தான் இருக்கும் பிஎம்டபிள்யூவில். ஸோ நான் பிஎம்டபிள்யூ வாங்காததுக்கு ஒரு ரீசன் வந்து அந்த சார்ட் ஆஃப் லைக் சீப் இன்டீரியர்ஸ் அப்படி தான் சொல்லணும். இதே சேம் ரீசன் தான் வந்து 4GT வந்து நான் வாங்காத ரீசனும் அதே தான். ஸோ 4GTயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்டீரியர்ஸ் வந்து செம மொக்கையாக இருக்கும். வெளியில் காரை பார்க்குறப்ப எனக்கு அப்படியே ஃபால் இன் லவ், அந்த அளவுக்கு வந்து மசில் கார் லுக் அதெல்லாமே சூப்பராக இருக்கும். வேறஸ் இன்டீரியர் உள்ளார வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா எனக்கு அப்படியே சீரியஸாக விஷ் ஐ ஹேவன்ட் ஈவன் சீன் த இன்டீரியர்ஸ் அப்படின்னு தான் நினச்சிப்பேன். ஏன்னா அந்த இன்டீரியர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அந்த கார் மேலே வந்து ஒரு இம்ப்ரெஷனே போயிடுச்சு எனக்கு லைஃப் லாங் வந்து. ஏன்னா இன்டீரியர்ஸ் இந்த சென்ஸ் வந்து நீங்கள் அங்கே தான் நீங்கள் பொழுதுனையும் உட்காந்துருக்க போகிறீங்க. என்ன தான் நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல் கார் வச்சிருந்தாலும் நீங்கள் வெளியில் இருந்து அந்த காரை நீங்கள் ஓட்டுறப்ப பார்க்க முடியாது. முக்கால்வாசி நேரம் வந்து யூ ஆஸ் அ ஓனர் வந்து யூ ஸ்பெண்ட் வித்தின் த இன்டீரியர்ஸ். ஸோ அதனால் வந்து இன்டீரியர் டிபார்ட்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு லைவ் வீடியோ காட்டுறேன். மற்றபடி வந்து ஜாகுவார் வந்து ஓகே பட் நாட் தி டாப் ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதோட சிஸ்டம் என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது எக்ஸி கம்பேர் பண்ணுறப்ப. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அப் டு த மார்க் கம்பேர் டு த காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இதெல்லாம் ஈஸி தான், யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், விச் இஸ் நைஸ். அண்ட் கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மெர்சிடிஸ் அளவுக்கு வந்து நிறைய கிடையாது. மெர்சிடிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பட்டனாக இருக்கும். அண்ட் அது வந்து மேபி ஐ வுட் ஹவ் லவ்ட் இட் வென் ஐ வாஸ் எ கிட். நிறைய பட்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஜாலியாக விளையாண்டுருக்கலாம் அப்படின்ட்டு. மற்றபடி வந்து இட் லுக்ஸ் சார்ட் ஆஃப் லைக் அகெயின் ஒரு சார்ட் ஆஃப் லைக் நிறைய க்ரோம் நிறைய பட்டன்ஸ் அப்படி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். இட் லுக்ஸ் லைக் பிட் சீப்பர். மற்றபடி வந்து இதில் சில இடத்துல வந்து பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் சவுண்டு நீங்கள் வந்து சும்மா கையை வச்சு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து எப்படி இருக்கும் மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு சீப் ஃபினிஷ் இருக்கும். அண்ட் விச் ஆல்சோ ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் இட். அண்டு சீட்ஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு எப்பவுமே வந்து இந்தமாதிரி சீட்ஸ் வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு பக்கெட் சீட்ஸ் மாரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட் தி சேம் டைம் வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு ஸ்பார்க்கோ பக்கெட் சீட்ஸ் மாரி ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் இது வந்து இட்ஸ் லைக் கம்ஃபர்டபுள் அட் தி சேம் டைம் வந்து இட் லுக்ஸ் ரியலி குட். மெர்சிடிஸில் வந்து நான் வாங்கின ஜாகுவார் எக்ஸிக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருந்த வெர்ஷனில் வந்து எல்லா கார்ஸ்லேயுமே வந்து மெர்சிடிஸில் மட்டும்தான் வந்து இந்தமாரி ஒரு ஸ்போர்ட்ஸ் சீட்டு இருந்துச்சு. வேறு எந்த ஒரு வெர்ஷன்லையும் இல்லை. ஐ திங்க் மெர்சிடிஸ் வந்து C300 சம்திங். ஸோ அதில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் சீட்ஸ் இருந்துச்சு. வேறு எந்த ஒரு கார்லேயும் வந்து சீட்ஸ் வந்து ஸ்போர்ட்டியாக இல்லை. ஈவன் இப்போ வச்சிருக்க ஜாகுவார் எக்ஸி பார்த்திங்க அப்படின்னா வந்து இட் லுக்ஸ் ஓகே லைக் சார்ட் ஆஃப் லைக் ஒரு ப்ரீமியம் பெர்ஃபார்மன்ஸ் கார் மாதிரி இருக்குமே தவிர ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு சீட்ஸ் இருக்காது, இன்டீரியர்ஸ் இருக்காது. தட்ஸ் அ திங். அண்ட் இட்ஸ் a 2-seater. ஸோ இது 4-seater கிடையாது, 2-seater 2 door இது. அண்ட் அதேமாரி ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அ மெரிடியன் ஸ்பீக்கர் சிஸ்டம். ஸோ விச் இஸ் லைக் ரியலி குட். சவுண்ட் எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ். அண்ட் லெட்ஸ் சே இஃப் ஆக்சுவலி கோ ஃபார் தி டெக்னாலஜி, இதுதான் நான் சொன்ன மாதிரி வந்து என்னோட லைக் பிரேக்கிங் பாயிண்ட். நான் ஜாகுவார் விட்டுட்டு வேறு கார் வாங்குறேன் அப்படின்னா வந்து திஸ் மைட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ இது லைக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி வந்து செவரல் இயர்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. உள்ளார வந்து டேஷ்போர்டுக்கு பதிலாக வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் டேஷ் வந்து கொண்டு வந்தது வந்து ஆடி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ஆன்லைன் மீடியா லைக் ஆப்பிள் கார் அதெல்லாமே வந்து லைக் நிறைய ஹுண்டாயிலேருந்து நிறைய காம்படிட்டர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இதில் அதான் சொல்கிறேன், டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் தி பெஸ்ட். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா சீம்லெஸ் இன்டெகிரேஷன் வித் ஃபோன், அதை ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் சாய்ஸஸ் வித் ஆப்பிள் கார்ப்ளே, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இதில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் ஆக்சஸ், உங்கள் ஃபோன் உங்களோட ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் சின்ன சின்ன கார் அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் இதெல்லாம் இருக்குது. அண்ட் கம்ஸ் வித் மெரிடியன் ஸ்பீக்கர்ஸ் விச் இஸ் லைக் அ ரியலி குட் ஒன். அண்ட் ஆக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து முக்கால்வாசி ஜாகுவார் வந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்டென்சிவாலாம் இருக்காது. சீட்ஸ் ட்ரிம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதாவது என்ன டைப் ஆஃப் லெதர், என்ன டைப் ஆஃப் ஸ்டிச்சிங், அந்த மாதிரி சில விஷயம் கொடுப்பாங்க விச் இஸ் லைக் பிட் எக்ஸ்பென்சிவ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக சீப்பாக கொடுக்குற ஜாகுவார் சைட்லேருந்து வர ஒரு ஈஸியான விஷயம் தான். இந்த எக்ஸ்டீரியர் பேக் வந்து பிளாக்காக இருக்கும், அதாவது லோகோ, அதுக்கப்புறம் வந்து ட்ரிம்ஸ் உள்ளார இருக்கிற அந்த சின்ன சின்ன ட்ரிம்ஸு. அண்ட் எக்ஸ்டீரியரில் இந்த பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஜெனரலாக சில்வரில் இருக்கும். ஸோ இது வந்து பிளாக்கில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் செராமிக் பிரேக்ஸு. ஸோ செராமிக் பிரேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பிரேக்ஸே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஷுட் பி ஓகே. பட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் செராமிக் பிரேக்ஸ் ஆர் கார்பன் பிரேக்ஸ் ஆர் செராமிக் பிரேக்ஸ் ஆர் ரியலி குட். அண்ட் போர்ஷேஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த செராமிக் பிரேக்ஸில் வந்து தே வர் வெரி ஃபேமஸ். ஸோ யூ வில் லவ் இட் கைஸ். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஒரு பிரேக்கிங் பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் கிராஷ் த கார். ஸோ இட்ஸ் a risk as well. ஸோ அதனால் வந்து பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை அப்கிரேட் பண்ணுறீங்களோ இல்லை, பிரேக்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள், which will be really worth it. And let's say if you are building the car for an example, so like ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. F-type coupe இருக்குது,
இருக்குது, எஃப் டைப் கன்வெர்டபிள் இருக்குது. கன்வெர்டபிள்னா அந்த ஹார்ட் டாப் இல்லாமல் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் கன்வெர்டபிள். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து இன்டீரியர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வீணாகிடும் அண்ட் ஒரு ஃப்ரெஷ் லுக் எப்போவுமே இருக்காது. அண்ட் இன்ஜின் வாய்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரியர் வீல் ட்ரைவ், எல்லாமே ரியர் வீல் ட்ரைவ் தான், அது ஆட்டோமேட்டிக் இது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் 4 சிலிண்டர் அண்ட் 221 கிலோவாட் இது. அண்ட் டாப் ஸ்பீட் வந்து 250 km/h அண்ட் 0 to 100 வந்து 5.7 seconds. I would say like ரெகுலர் ஸ்ட்ரீட்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திஸ் இஸ் ரியலி மோர் தென் எனஃப். நம்ம சொல்கிற மாதிரி லேம்பர்கினிஸ் வந்து 3.2 போகுது, டெஸ்லா வந்து 2.3 போகுது அப்படின்னா I don't see like there is any point that we gonna do it every time. அண்ட் முக்கால்வாசிங்க அந்தமாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் காசு வச்சுருந்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு நிஜமாலுமே ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம். இந்த ஊர்லேயும் அதே விஷயம் தான். அண்ட் நெக்ஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 லிட்டர் V6 and 280 kilowatt supercharged petrol இது. அண்ட் இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 275 km/h and 4.9 seconds. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5 லிட்டர் V8 and 423 kilowatts supercharged petrol இது. இது 300 km/h. And so these are the variants. Let's say we'll go for the top of the line. So இதுவே பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து காஸ்ட் வந்து அரௌண்ட் $282,000 வந்துச்சு, which is நம்ம ஊர் காசுக்கு போட்டிங்கன்னா அரௌண்ட் 1.5 crores கிட்டக்க வந்துருச்சு. அண்ட் ஆல் வீல் ட்ரைவ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து ரியர் ரெட் பிளேக் கேலிப்பர்ஸ். அந்த கேலிப்பர்ஸ் வந்து பிரேக் கேலிப்பர்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும். என்னோட ஜாக்லேயே ஆல்ரெடி நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் பண்ணது வந்து $200 பண்ணிட்டேன். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டில் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்விட்சபிள் ஆக்டிவ் எக்ஸாஸ்ட்டு அண்ட் பிக்சல் எல்இடி ஹெட்லைட்ஸு அண்ட் மெரிடியன் ஸ்பீக்கர்ஸு, சவுண்ட் சிஸ்டம், ஸோ இதெல்லாம் இருக்குது, விச் இஸ் குட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் அவ்வளோதானா. ஸோ செலக்ட். Okay, paint. Okay, we'll go for metallic yellow. But yellow is actually costly. So இதெல்லாம் எவ்வளோ? எல்லாமே okay, 11,000 extra. Okay. Colors, glass வந்து ப்ரைவேசி கிளாஸ். இது டின்ட்டிங்க்கு $650. ஸோ டின்ட்டிங் வந்து நீங்கள் வெளில பண்ணிங்க அப்படின்னா வந்து அரௌண்ட் ஒரு $200 to $300 இருக்கும். அண்ட் மோரோவர் தே கெட் யூவி ப்ரொடெக்ஷனோட டின்ட்டிங் கிடைக்கும், நல்ல சன்ஃபிலிமே கிடைக்கும். அண்ட் முக்கால்வாசி இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாகுவார் டீலர்ஷிப் வந்து அவங்க இந்த ஃபீச்சர்ஸ் அவங்கள்ட்ட வந்து இது எதுவுமே இருக்காது. அவங்க வந்து யார்கிட்டயா கொடுத்து அதை பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களோட கமிஷன் இதில் ஆன்லைன் இருக்கும். ஸோ நிறைய எக்ஸ்ட்ராஸ் வந்து நீங்கள் வந்து பெட்டர் ஆஃப் டூயிங் அட் அவுட் சைட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்பாய்லர்ஸ். ஸோ இதில் வந்து ஸ்பாய்லர்ஸ் வந்து ஓகே கொஞ்சம் இருக்கும். ஆனால் பட் இந்த காரை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து எஃப் டைப் வந்து இட் லுக்ஸ் லைக் லோட்டஸ். எனக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த லோட்டஸ் கார் வந்து நான் வாங்கணும், இந்த போர்ஷே பாக்ஸராக இருக்கட்டும், இல்லை லோட்டஸாக இருக்கட்டும், ஜாகுவார் எஃப் டைப்பாக இருக்கட்டும், இது நான் வாங்கணும்னு நினைக்கவே மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா வந்து தே லுக் லைக் வெரி ஸ்மால் டைனி கார், லைக் ஒரு டாய் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்னால் லைக் லேம்பர்கினி அவென்டடார், இல்லை வந்து ஹரிகேன், இல்லை வந்து ஃபெராரி நீங்கள் எடுத்துக்கோங்க, என்சோ, அந்தமாரி எது எடுத்துட்டாலும் சரி, இட் லுக்ஸ் சார்ட் ஆஃப் லைக் அ மேஸ்குலின் ஃபீல். ஸோ மேஸ்குலினாக இருக்கிறப்போ வந்து யூ கேனாட் பி ஸ்மாலர். ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீல்ஸ் அஃப்கோர்ஸ் வந்து ஈவன் த ஸ்டாண்டர்ட் வீல்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் ரியலி குட். அண்ட் ஸோ வில் கோ ஃபார் தி பெஸ்ட், like the biggest wheels, 20 inches. So 20 inches. Next step, fixed panoramic roof போடு, அதையும் போடு. ஓகே, ஸோ அதுவும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து விஷுவல் பேக்ஸ், பிளாக் எக்ஸ்டீரியரு, டிசைன் பேக்கு, எக்ஸ்டீரியர் பிளாக் பேக் போடு, அதுவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ எல்லா அப்கிரேட்லையும் நம்ம டாப் ஆஃப் த லைனில் இருக்கிறோம். இது வந்து என்னது இன்டீரியர் சீட்டிங் வந்து I'll go for light oyster. Okay, looks nice. And next வந்து next step ஹெட்லைனிங். ஸோ ஹெட்லைனிங்கிறது மேலே இருக்க மெட்டீரியல். ஸோ ஐ திங்க் ஐ வாண்ட் தட் இன் டார்க் கைஸ். எப்பவுமே இந்த ஹெட்லைனிங் வந்து நீங்கள் வேறு எந்த கலர் வச்சுக்காதீங்க. நீங்கள் தெரியாதனமாக வந்து அங்கே காரில் உள்ளார வரப்போ போகிறப்ப வந்து உங்கள் தலையில் பட்டுச்சு அப்படின்னா வந்து இந்த எண்ணெய் கரை இருக்கும். நம்மளுக்கு வந்து எண்ணெய் தலையில் வச்சிடுமோ இல்லைனாலும் ஹேரில் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற எண்ணெய் கூட வந்து இட் வில் ஸ்டெயின் த கார். ஸோ அதனால் ஐ வாஸ்ன்ட் லெதர் இருக்குது, பட் ஐ வில் ஜஸ்ட் பி ஹாப்பி வித் அ நார்மல் ஒன். அண்ட் இது வந்து வினியர். ஸோ இது ஜஸ்ட் பேசிக்லி இந்த ஃபினிஷ் இது. ஸோ மேபி ஐல் கோ ஃபார் த கார்பன் ஃபைபர் லுக் இது, விச் லுக்ஸ் நைஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் கார்பெட்ஸ். இது ஓகே, தட்ஸ் ஓகே. ஸ்டீரிங் வீல்ஸு, அதில் ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஓ இருக்கா, ஓகே. இட் வாஸ் லோடிங் ஆப்.
ஹீட்டட் ஸ்டேரிங் வீல் இருக்குது. அண்ட் சில்வர் கியர் ஷிஃப்ட் இருக்குது. அலுமினியம் கியர் பேரல்ஸ், ஐ மீன் லைக் கியர் ஷிஃப்ட் பேரல்ஸ். ஓகே, ஸோ இந்த பேரல்ஸ் வந்து அலுமினியம்ஸில் இருக்குது. ஓகே, அதை ஆட் பண்ணியாச்சு. ஆடியோ மெரிடியன் சிஸ்டம்ஸ், மெரிடியன் சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டம்ஸ், $7,000. இது வந்து ஆக்சுவலி 11 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் மோர்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த குட்டி காரில் எப்படி 11 ஸ்பீக்கர்ஸ் வைக்க போகிறாங்கன்னு தெரில. பட் எனிவே வில் கோ ஃபார் த 11 ஸ்பீக்கர் வெர்ஷன். அண்ட் இன்டீரியர் பிளாக் பேக். ஓகே, ஸோ இதுவும் பண்ணியாச்சு. அண்ட் கார்பன் செராமிக் பிரேக்ஸ் 21,000 எக்ஸ்ட்ரா போடு. அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் பேக்லாம் வேணாம். ஸோ வில் கோ நெக்ஸ்ட். அண்ட் ஹீட்டட் விண்ட்ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் டயர் ரிப்பேர் சிஸ்டம் நெக்ஸ்ட்டு. அண்ட் சன்வைசரு, லெதரு. ஐ திங்க் இதெல்லாம் வந்து வில் ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் சச். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎம்எஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறது வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ ஜஸ்டிஃபைபிள். ஏன்னா இப்போ ஜாகுவார் எக்ஸிலே பார்த்திங்க அப்படின்னா வந்து தே கிவிங் இட் அஸ் சார்ட் ஆஃப் லைக் அ ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனை கொடுக்குறாங்க. ஸோ ஹேவிங் திஸ் அஸ் அன் எக்ஸ்ட்ரா நாட் அ ரியலி அ ஹாப்பி பர்சன். அண்ட் பார்க் அசிஸ்ட் வந்து ஐ வுடன்ட் ரியலி யூஸ் இட். நான் இது வரைக்கும் ஜாகுவாரில் யூஸ் பண்ணதே இல்லை, அதில் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ ஐ லெட் மீ ஸ்கிப் தட் அண்ட் ஃபினிஷ் மை பில்ட். ஸோ இப்போதைக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா வந்து $336,000 வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவில் நீங்கள் ஒரு வீடு வாங்குகிற காசு இது. ஸோ இது எவ்வளோ அப்படின்னா வந்து அரௌண்ட் ஒரு 1.5 crores வந்திருக்கும். நம்ம ஊர் காசுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இம்போர்ட் டேக்ஸ்லாம் போட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஊர் காசில் இருக்கிற அமௌண்ட் அப்படியே நம்ம ஊருக்கு மல்டிப்ளை பண்ணால் அரௌண்ட் 1.5 crores. அண்ட் 1.5 crores வந்து இந்த கார் நான் வாங்குவேனா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து டெஃபினெட்லி ஐ டோன்ட் திங்க் ஸோ. மேபி வந்து இதே காசுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு யூஸ்டு லேம்பகினி இருக்கும். கொஞ்சம் கிலோமீட்டர்ஸில் 5,000 கிலோமீட்டர்ஸ் 10,000 கிலோமீட்டர்ஸில் லேம்பகினி இருக்கும். இல்லை வந்து யூ கேன் கோ ஃபார் போர்ஷே இருக்கும். இல்லை வந்து பென்ட்லீஸ் இருக்கும், மசாராட்டி இருக்கும், கிராண்டரோ. ஸோ அதுமாரி வந்து வி காட் plenty of options for this price. Okay, let's catch up again in another video guys. Thank you.